எதுக்கு நீ என்ன சொன்ன? பாய் ஊத்த போடுவா. மாலையில் விடுதலும் மண்ணை புண்ணாக்கும். இதே ஊர் தான். மண்ணை புண்ணாக்கு இல்ல, மண்ணை பொண்ணாக்கும். நான் அப்படியே சொன்னேன். என்ன எப்படி சொன்ன? நீ கூத்தாடி அந்த மாடுன்னு சொல்லி அங்க பாத்துருக்கீங்களா? எப்படி மண்ணை பொண்ணாக்கும் விவசாய பெருங்கு மக்களே, குடிமக்களே. அப்படி அக்கபர் பண்ணுது. என்ன சொல்ற? இன்னும் வந்தவங்களே வராதவங்களே சூத்து பாக்க சூத்து பாக்குறது இல்ல, சூத்து பாக்க. இன்னும் போட்டவங்களே போடாதவங்களே கல்ல தூக்கி தலை மேல இருக்கும். என்ன விட்டவங்களே விடாதவங்களே. ஒரு நோட் எடுத்துக்க, ஒரு பேனா எடுத்துக்க, அப்படியே அந்த ஊர்ல போய் ஒவ்வொரு வீதியா ஒவ்வொரு மாசமா போய் கணக்கு எடுத்துட்டு வா. அதுக்கு வந்திருக்கிறோம். என்னதுக்கு? போய் கணக்கு எடுத்துருங்க. என்ன கணக்கு? யாரு குச்சி விட்டாங்க, யாரு குச்சி விடல? நாங்க அதுக்காக வந்திருக்கிறோம். அட மண்டை மண்டை அதெல்லாம் காத்தாடிக்கு வச்சுக்குவேன். கொள்ளக்காரனு கையில சொல்றான். தேவன் பெரிய பண்ண சொல்றாங்க. இன்னும் நமது கலைமகள் நாடக சபா குழுவின் சார்பாக கோமாளி முத்தான மதுரை வணக்கம். யாகா ஜலபாகுதா ஓய் அண்ணா, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து சொல்லுமா வந்து சொல்றேன் பார்க்கலாம். சொல்லு. எல்லா ஊர்லயும் பிரியாணி ஒண்ணுதானே பத்தி போடுவாங்க. ஆமா, இங்க 2 பிரியாணி பத்தி போட்டுக்குது. எங்கட போய் போட்டுருக்குது? ஒரு பிரியாணிக்கு யோசனை பண்ணி படுத்துருக்கு. எந்திரியா முன்ன முன்ன படுத்துக்கிட்டு எந்திரியா போடு. ஒண்ணு வந்து மரியாதை கை எடுத்து கும்பிட்டேன். கும்பிட்டேன்ல? ஆமா கும்பிட்டேன். யாரு கும்பிட்டா? 6 வச்சு கும்பிட்டா. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. விடமாட்டாடா உன்னை. ரெண்டு கை எடுத்து கும்பிட்டல. கீழே கும்பிட்டா மேல கும்பிடுற, மேல கும்பிட்டா கீழே கும்பிடுற. எடா இருக்காது. கீழே கும்பிட்டா மேல கும்பிடுற, மேல கும்பிட்டா கீழே கும்பிடுற.
முடிக்க நம்பர் போறவங்க பண்ண முடியும். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா வணக்கம் வச்சா பிடிக்கல. ஆமாடா. வாங்க வணக்கங்கண்ணே. அண்ணா ஏடா கண்ணு கண்ணுங்கறியா? கண்ணுங்கண்ணே. ஆட்டுக்கண்ணா ஆட்டுக்கண்ணா. ஆட்டுக்கண்ணா கோழிக்கண்ணா பூனைக்கண்ணா நான் அடி வாங்கி சாவறேன். கொள்ளக்காரனுக்கு என்ன பாட்டு? என்ன பாட்டு? மனஜன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுதல் பாட்டு, இது வளர்ப்போ. நீ ஆளோ வளரணும், நீ ஆளோ வளரணும், முள்ளோ வளரணும். ஓய். என்ன சொன்னேன்னு கேட்டா அதுலப்பா அப்படியே நீ நானும் அடிபடுத்த பார்த்தா நீ நானும் அடிபடுத்த பார்த்தா எங்க ஜனங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி நீ அடிக்க அடிக்க என் குழாய் வாங்க வாங்க அப்படியே உங்களுக்கு எல்லாம் அவரு குடு 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 இருக்கும். ஏடா உடனே சொன்னாங்களா குடுக்குள்ளுக்கு ஆறு சிக்கல் நீ மட்டும் கிரிக்காத. இப்ப கண்ணனு கூட பிடிக்கல. பிடிக்கலடா. வா தாத்தா வணக்கம் தாத்தா. தாத்தான்னு கூப்பிடுறியா? பாட்டி பாத்துருக்கா? எங்க பாட்டி பாத்தியா? ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு தாத்த மாதிரி தெரியுது? தாத்தா தாத்தா ஓ தாத்தா. ஏண்டா தாத்தாரு கூட கோபறியே. பாட்டுல புது புது பாட்டு வந்துச்சு. என்ன சொல்ற? ஏண்டா ஏண்டா பண்ற? பாட்டு பாக்குறியா? தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள. நானே ஜாவன். நீ அடையில வேற போனே வந்த புண்ணியார ஓடி. தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள. தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள. அவள ரங்கு மந்தக்குள்ள. தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள. தாத்தா துணி புடிக்குள்ள. சித்தப்பா வணக்கம். செத்தப்படா ஏண்டா சித்தப்பாட்டு கூப்பிடுறியா? உங்க சின்னாயை பாத்துருக்கிறனா என்ன கேட்டுருக்கிறனா? யார பாத்துட்டு இருக்கிற நீ? டேய் ஏப்பா அது என்னடா ஒரு முறை எதுக்கு அப்படி பாக்குற நீ? இது என்ன ஒரு முறை எதுக்கு அப்படி பாத்துட்டு இருக்கிற? அது இன்னுமா யாரோட தெரியல. தெரியலையா? அது என் லவ்வரு. என்ன சொல்ற? அப்பறா யாரு நாங்கடா? என்ன பேரு? இது பலகி சிப்ரா. என்ன படிச்சிருக்கிற நீ? நம்மெல்லாம் கேட்டு பாரு. கேட்டு பாருடா. டேய் டாலர் போய் நான் கேட்க முடியுமா?
பேபி ஐ லவ் யூ ஏண்டா ஓய் அந்த ஆயா இருக்கிறதுக்கும் ஆராயனா சரிப்பா சரி ஆராயனா புண்டா ஆயானா யார் ஐயோடா தலைவல என்ன ஆயானா சரிப்பா காலம் கட்டுக்குச்சு கருப்பு தலை என்ன அந்த எல்லாம் 13 வயசுல 10 வயசுல பிள்ளைங்களுக்கு எடுத்து போடுறாங்க ஓஹோ அதுக்கு தான் தலை வெள்ளத்தை அடிச்சு உட்கார வச்சுக்கிறேன் அதனால தான் வேலை சரிப்பா இனி அந்த பொண்ணு எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க நான் அந்த பிள்ளையுமா எத்தனை வருஷங்களா ஆமா எனக்கு வயசு என்ன உனக்கு என்ன வயசு 25 வயசு உனக்கு 25 அந்த பொண்ணுக்கு 18 வயசு நாங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க எனக்கு 25 அவளுக்கு 18 மொத்தம் நாங்க ரெண்டு பேரும் 55 வருஷமா லவ் பண்றோம் மழை இந்த மாதிரி வர ஆடி மாதம் 1ஆம் தேதி வர ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் வருது ஆமா வர வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 1ஆம் தேதி எங்க ரெண்டு பேருக்கும் மாலா கோயில்ல கல்யாணம் மாதா கோயில் ஆரோக்கியம் கூப்பிடுவாங்க எதுக்கு சொல்லி இருக்கிற நீ 4 மாதம் சரி இதெல்லாம் விட்டுறேன் அண்ணான விளையாட அடிக்கிறேன் ஆமா தம்பி விளையாட அடிக்கிறேன் ஆமா மாமா விளையாட அடிக்கிறேன் ஆமா ஏன்னா அடிக்கிற ஏண்டா நீ கூப்பிட்டல அண்ணானு கூப்பிட்டா பங்கு கேப்ப அண்ணானு கூப்பிட்டா பங்கு கேப்ப ஆமா மாமானு கூப்பிட்டா பொண்ணு கேப்ப நானே பொண்ணு பார்த்து உனக்கு எதுக்கு பொண்ணு எதுக்கு இல்லடா பொண்ணு கேப்படா தெரியுதா மாமானு உறவு வர போட்டாருன்னா யார் கண்ணு அடிக்கிறது அதனாலதான் அண்ணான்னு கூப்பிட்டுன்னு வச்சுக்க சொத்துல பாதி பிரிச்சு கொடுன்னு கேப்ப ஆமா மாமானு கூப்பிட்டா உன் தங்கச்சா பொண்ணு கொடுன்னு கேப்ப ஆமா அதனாலதான் அந்த உறமுறை வேண்டான்னு சொல்றது அண்ணா வேண்டா இந்த ஊர்ல நீ என்னை அடிச்சுட்ட நான் யார் தெரியுமா யாரு இந்த ஊர்ல நான் தான் பெரியாள் பெரியாளா நீ யாருல நானே தான் நான் இல்ல என் வீட்டுக்காரி பெரியாள் என்னப்பா உன்னை விட உங்க வீட்டுக்காரி பெரியாளா நான் லவ் பண்ற பிள்ளை பெரியாள் எந்த வகையில் எப்படிப்பா இந்த மெத்தோடு ஆடுதுங்கிற இந்த மாதிரி ஆடுது கட்டணம் தான் இந்த மெத்தோடு ஆடுதுங்கிற ஆடுதுரா நம்மளும் தான் வேண்டாம் நம்மளும் தான் கூட்ட போது என்னைக்கு ஜெயிச்சுடுறா அப்படி சொல்லு இந்த கோயில் ஆடுதுங்கிற ஆடுது என்னதான் வச்சுக்கடாப்பா கோயில் வச்சுக்க நாங்க மாட்டாங்களா அங்க தகரடை பக்கத்துல ஆமா அதோட ஆடுதுங்கிற ஆடுது என்னதான் லைனா நாலு மெத்தோடு தெரியுதுல ஆமா அது யாரு தெரியுமா ஆடுதுரா என்னதான் பரவாயில்லப்பா அங்க ஒரு ஓட்டு கொடுக்குறது தெரியுதா ஆமாடா பாதி ஓடு அது யாரு ஓட்டு தெரியுமா ஆடு யாரு கட்டினாங்களோ அவங்களுக்கு ஏன்டா ஓட்டு விட உலகம் அவிடுது அதுக்கு ஓடு உலகம் ஒண்ணுதா ஆமா பெரியாளு சொன்னல ஆமா கேட்டா தப்பா நினைக்க மாட்டியா ஆமா பெரியாளு சொல்றிய ஓ எதனா பெரிய ஆளு கேக்குற ஆமாடா என் வீட்டுக்காரி கவர்மெண்ட் வேலை இருக்கிறா பாப்பா பையா கவர்மெண்ட் வேலை ஆமா பாப்பா உண்ட ரெண்டு கையும் எடுக்கிறேன் ரெண்டு கை எடுத்து நாய் எடுத்து வருதுங்கிற இல்லடா கையெழுத்து கும்பிடுறேன்னு சொன்னேன் இந்த கவர்மெண்ட் வேலை சொல்லிட்டியா பாப்பா ஓய் ஆமா பெரியாளு சொல்றியா என்ன கண்ணு பெரியாளு கேக்குறேன் இந்த என்ன மாவட்டத்து கலெக்டரா அட போடா ஆயாரி மாவட்ட கலெக்டரா அதுக்கு மேலயா ஏன்டா கவர்மெண்ட் வேலையில பெரிய வேலைங்கிறேன் பெரிய வேலையா கலெக்டருங்கடா அதுக்கு மேல சரிப்பா அதுக்கு மேல என்ன நம்ம நாட்டோட முதல்வரா அதுக்கு மேல அதுக்கு மேல டெல்லி மோடி தாண்டா மோடியா அந்த மோடியை என் பொண்டாடி சொன்னதா குவார்டர் பட்ல மூடியே திறக்க முடியும் என்னப்பா இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா ஜனாதிபதி மேல கேன குதி மேல அதுக்கு மேல டேய் உன்னை சரியாதான் கேக்குறேன் கவர்மெண்ட் வேலையில பெரிய வேலைடா டேய் அப்பா
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது குடியரசுத் தலைவர் ஒண்ணு, அதுக்கு மேல பிரதமர் மேல இவனை தவிர மேலாளி எனக்கு யாரும் தெரியல. இனி வேணா சொல்லு, அப்பேரு வேலை என்ன வேலை? ஏண்டா தாயாரி ஆ, அப்பேற்பட்ட வேலை என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை இது? அதான்டா பாலா போல ஏரி வேலை. ஏண்டா ஆ? ஏரி வேலை அடிச்சு உனக்கு கேவலமா இருக்கா? கேவலமா சொன்னடாப்பா, அதுக்கு சொன்னியா? அதுக்கு தானே சொல்றேன். ஏன் பேபி ஏரி வேலைக்கு பண்ணி சொல்ல கைக்கு பிள்ளையாட முடி வேற வெட்டிக்கிட்டேன். வா சொல்லுங்கண்ணே. சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு நாளைக்கு ஏரிக்கு வேலைக்கு எத்தனை பேர் போவாங்க? ஒரு இது 100 பேர் போவாங்கடா. 100 பேர் ஏரி வேலைக்கு போறாங்க. ஆமா. ஏரி வேலைக்கு போற பொம்பளைங்க ஆ, ஒரு நாளைக்கு எத்தனை சட்டி பண்ணாடுவாங்க? எத்தனை சட்டிங்கடா? ஆமா ஏய், அவங்க சத்து தகட அள்ளலாம், பரிசு என்ன அள்ளி கொட்டுவாங்க, தெரியுதா? ஒரு கணக்குக்கு எவ்வளவு மண் அள்ளுவாங்க? சரிப்பா. ஏழு வேலைக்கு எத்தனை பேர் அவன் நம்பர், அதனால அவருக்கு 10 பேர் சொல்றாரு. டேய், கேட்டியா? ஒரு டேக் எழுதுவாங்களா? ஒரு நாளையா? அதை சொல்லி தந்தாயா தெரியல? உங்களை நீங்களே தான் குறைச்சு பேசிக்கிறீங்க. டேய், இல்லடா, ஒரு ஆளு ஒரு டேக் இல்லடா. எந்த ஊரே பே நீ? ஒரு ஆளுக்கு ஒரு டேட்டியா? ஆமாடா. அதுக்கு மேல சரி, ஒரு ஆள் 2 டேக் வச்சுக்க. ஒரு ஆளுக்கு 2 டேட்டி. ஆமா. அதுக்கு மேல டேய், ஆனா 3 வச்சுக்காம. சரி, 3 வச்சுக்க, அப்படி சொன்ன மாதிரி. ஆடா போடா தாயாரி, ஆ, இந்த ஏரி வேலைக்கு போற பொம்பளைங்க ஆ, 3 டேட்டி பண்ணாடுறாங்க. ஆ. ஒரு நாளைக்கு அவன் 1.5 மணி ஒரே சட்டி பண்ணட்டான். டேய், இது ரொம்ப ஓவரா இருக்குது. ஏண்டா, அவங்க எவ்வளவு ஒரே சட்டி மட்டும் தான் சொல்ற, ஏத்துக்கலாம். ஆனா மேல முழுக்க மண்ணாக்குது, அதப்பறா எப்பறம் ஒரு சட்டி மண்ணா இல்ல தவளு மண்ணை விடுமா? ஓ ஏரி வேலைக்கு போறாங்களே, ஆமா, எப்பற ஏரி வேலைக்கு போறவங்க பொம்பளைங்க உடம்பெல்லாம் மண்ணாகுது. ஆமா. இப்ப கேள்வி ஆயிரத்த ம், அண்ணா, ம், ஏரி வேலைக்கு போறவங்க கையில ஒரு துண்டுலாம் போக மாட்டாங்க. ஆஹா, இந்த துண்டை இப்படி சீமாருக்கு கோரிக்குவாங்க, ஆ, தூக்கி இப்படி தலையில வச்சுக்கிறது, ஆ, ஆளுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கிறது, ஆ. பாவாடை கட்டலன்னு டேய், பாவாடை கட்டுறாடா. பாவாடை கட்டுறது சொன்னேன் நானு. சட்டி சட்டி. வாண்டி சட்டி எடுத்துக்கிறேன். ஆமா வாட்டர் சட்டி எடுத்து நீ காரோட எடுத்து கூட நீ மூணு இதெல்லாம் சொன்னப்பா. கார சட்டி. ஆமா. ஆ, இப்படி வச்சுக்கிறது, ஆ, ஒரு சட்டி மண்ணு நல்லா கூமாச்சி அள்ளிக்கிறது, அள்ளிக்கிறது. தூக்கி ஆ, தலையில அப்படி வச்சுக்கிறது, ஆ, சட்டி தான் ஆ, மேல மண்ணு எப்படி வருது கேட்டல, ஆ, அவங்க நடைய அப்படி ஆ, இங்க பாரு. ஆ. இப்படி நடந்து போறாங்க பாத்தியா? ஆமா. அப்ப அந்த தலையில இருக்கிற மண்ணு, ஆ, தலை மேல சட்டி, ஆ. சட்டிக்கு மேல மண்ணு, ஆ. அந்த மண்ணு அரை கூட மண்ணு அவங்க உடம்புலயே கொட்டி போயிடும். ஓ, இந்த ஒரு சென்டி மண்ணு அரை கூட மண்ணு மேல கொட்டி போகுது. ஆனா ஆ, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க பாரு, என்ன? ஏரி சண்டை ஊரு சண்டை ஆகி போச்சு. ஏடா, ஏரி சண்டை ஊர் சண்டை பண்றாச்சு எப்படி? ஏன்னா ஆ, ஆளுக்கு ஒரு கூட மண்ணாளி கொட்டிவிட்டு கொட்டிவிட்டு என்ன நியாயம்? என்ன நாயம்? எங்க ஒரு ஆயால பார்த்தா ஆ, அந்த ஆயாலாட்டம் ஆ. ஸ்ரீரங்க பெருமாளாட்டம் தலையில கை வச்சுக்கிட்டு ஆ. என்ன நியாயம்? ஆ, ஏங்க ஆ. என்ன நியாயம் வச்சுக்கிறேன்? என்ன நாயம்? சாதாரணமா நியாயம் இல்ல. என்ன சொல்ற? ஏரி சண்டை எப்படி ஊர் சண்டை ஆச்சு? எப்படி ஊர் சண்டையாச்சு? ஏண்டி புள்ள ஆ, கந்தாய் விடுதானே பூவாய் வச்சுக்கிட்டாலாம், பூவாய் விடுதானே கந்தாய் வச்சுக்கிட்டாலாம், ஆ. உங்க வீட்டுக்காரி யாரும் வச்சுக்கிட்டா? எங்க வீட்டுக்காரியாடா? அப்படி அங்க நியாயம். ஓ, அங்க நாயம் நடக்கிறது. ஓ, அந்த நாயம் தான் ஊர் சண்டையா போயிருதுங்கிற. ஏன்டா அப்படி பாக்குற? வந்துருச்சு, வந்துருச்சு. அண்ணா, இவ்வளவு பெரிய கூட்டம். அதான் பாரு, படி. ஆ, ஆ. தலைக்கு மட்டும் படி. ஆ, ஆ. இன்னும் சேலம் மாவட்டம் ஆ. ஓமூர்ல தோசை சுடுவோம், ஏய், குண்டமடியில சட்னி ஆட்டுவோம். ஒண்ணு கேட்டா அதுல உள்ள போற இடம் சட்னி எடுத்த ஒண்ணு கேட்டேன். எந்த ஊரே போய் நீ? சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் துப்பம்பட்டி கிராமம், ம். துட்டம்பட்டி கிராமம், ஆ. துட்டம்பட்டி ஆ, மதுகன் காட்டில் எழுந்துள்ளிருக்கும் ஆ. அருள்மிகு ஆ.
வேத 5வது முனீஸ்வரன் ஆலய மகா கும்பாபிஷேக திருவிழா முன்னிட்டு ஆ. இன்று ஓரிரவு ஆ. 12ஆம் நாள் ஆ. 12ஆம் நாள் ஊர் பொதுமக்கள் 5, 10, 20 என்ற வசூல்கள் செய்து அனுமதி இன்று பெறும். ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். உண்மைதான். இன்றிரவு வைத்து நாடகம் என்ன? செம்பருத்தி டேய், உன்னை கேட்ட ஒண்ணு செம்பருத்தி ஒண்ணு கேட்டேன். இன்றிரவு வைத்து நாடகம் என்ன? அதாவது டேய், இன்றிரவு வைத்து நாடகம் என்ன? அதாவது இந்த முடிவுப்படாக அனைவற்றி ஒன்றாக சேர்ந்து சிவபுராணத்தில் ஒரு பாகம், சிவபுராணத்தில் ஒரு பாகம் கூடிய அஜபகாசூரன் இறப்பு, முனியற்பன் பிறப்பு எல்லாம் கேட்டுக்காங்க. சிவபுராணத்தில் ஓர் பாகமாக விளங்கக்கூடிய அஜமகாசுரன் இறப்பு, இந்த முனீஸ்வரன் பிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கோமாளி வந்த உடனே ஆளுக்கு 10, 20, 50 என்று அன்பளிப்பு செய்திருக்கிறார். அன்பளிப்பு செய்தவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நமது கலையை கண்டுகளிக்க வந்த உள்ளூர் பொதுமக்கள், வெளியூர் பொதுமக்கள், சுற்று வட்டார பொதுமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் யானைபால் அடையும் குதிரைகள் ஓட்டமும் பெற்று இந்த முனியப்பன் சன்னதி எப்படி ஆண்டுக்கு ஒரு முறை வாங்கி வளர போகுதோ அதுபோல இவர் எல்லாரும் குடும்பம் வளர வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.